பாகம் பெண்ணுரு ஆனார் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. கல் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்த மரப்புந்தி உள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். பூமன்னு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிமார்பன் பூமன்னு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிமார்பன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆம் அளவும் தேட அளவிருந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு பணிவு கலந்த வணக்கம். சிவாய நம. அன்பர்களே, போற்றி பகலுடைய நாம் 6 போற்றி படித்திருந்தோம். முதல்ல நின்ற நிறுத்த நிலை போற்றி, இரண்டாவது வந்த பெரிய வழி போற்றி, மூன்றாவது மீட்டறிவு காட்டும் வினை போற்றி, நான்காவது ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி, ஐந்தாவது நேசத்தை வைத்த நெறி போற்றி, ஆறாவது பண்டாரியான படி போற்றி. என்ன ஒரு அருமையான தொடர் பாருங்க. பண்டாரியான படி போற்றி. இறைவன் உயிர்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு எடுபிடியாளாக ஏவலாளனாக இருந்து அருள் செய்கின்றான். அப்படி ஏவலாளனாக இருந்து அருள் செய்வதை பண்டாரியான படி போற்றினார். சரி, என்ன ஏவல் செய்கிறான்? ஆசற்ற பாழை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்து மூழ்வித்து கொண்டு ஆள கருவி கொடுத்த பத்தாதே, கூடவே இருந்து பார்க்கணும். ஒக்க நின்று பண்டாரியான படி போற்றி என்று கற்று சிந்தித்தோம். அதுல ஒரு தொடர், நல்ல தொடர். நான் உங்களுக்கு சென்ற வகுப்பிலேயே அதை நினைவூட்டினேன். அது என்ன என்று சொன்னால், இந்த கடைசியா பார்த்த பண்டாரியான படி போற்றில நாளுக்கு நாள் சகல ஞானத்து, அந்த சகல ஞானத்து என்ற வருகிற பகுதியில இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் உடம்புல கருவிகரங்களை கொடுக்கிறான். அது சகல ஞானம். அது வடமொழியில சகல அவத்தை என்று சொல்லப்படுவது. இந்த அவத்தை பற்றி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அவத்தை என்ற சொல்லுக்கு நிலை வேறுபாடு என்று பொருள். அவத்தை என்பதற்கு என்ன பொருள்? நிலை வேறுபாடு. ஒரு உயிர் உடம்பில் இருக்கிற பொழுது பலவிதமான நிலை வேறுபாடுகள் அடையும். அப்படி நிலை வேறுபாடு அடையக்கூடிய நிலைகளை நமக்கு 5ஆக பிரித்தார்கள். அவையாவன நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். இது உயிர் உடம்புக்குள்ள தங்கி இருக்கிற காலத்துல ஏற்படுகிற நிலை வேறுபாடு. அதாவது கருவிகள் கூடுதலும்
கருவிகள் குறைதலுமான நிலை வேறுபாடு. அந்த நிலை வேறுபாடு என்பது 3 அவையா 5 அவையாவன நனவு. அதாவது இப்ப நாம் எல்லாரும் பாடம் கேட்டுட்டு நல்ல விழிப்பு நிலையில் இருக்கிறோம். இந்த விழிப்பு நிலையில இருப்பதற்கு நனவு நிலை என்று பெயர். இனி அந்த உயிர் தூங்கிய பிறகு சில நேரம் கனவு வரும், அது கனவு நிலை என்று பெயர். கனவு நிலைக்கு பிறகு உயிர் கொஞ்சம் தூங்கும், அது உறக்கம் என்று பெயர். தூங்குவதிலேயே ஆழ்ந்த உறக்கம் வரும், அது கனவு. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம் என்று பெயர். இனி அடுத்ததா மூச்சித்த நிலையில ஒரு நிலை வரும், அது ஒரு நிலை. விழிப்பிருப்பது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். இப்படி உயிர் 5 நிலை வேறுபாடுகளை அடையும். இப்படி அடைவதற்கு காரிய அவத்தை என்று பெயர். இனி காரண அவத்தை. காரண அவத்தை என்பது ஒரு உயிர் இருக்கிற நிலை. அது 3 வகை: கேவலம், சகலம், சுத்தம். கேவலம், சகலம், சுத்தம். இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். கேவல நிலை, அது கேவல அவத்தை. அவத்தை என்றால் நிலை வேறுபாடு. கேவல நிலை. கேவல நிலை எது என்பென்றால், உலகியல்ல கேவலம் என்பது பொருள் வேறு, சைவ சித்தாந்தத்துல கேவலம் என்பது பொருள் வேறு. உலகியல்ல கேவலம் என்பது எது? யாராவது ஒருத்தர் நம்மை சரியா மதிக்கலைன்னா அது கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதல்ல இங்க. கேவலம் என்ற சொல்லுக்கு தனிமை என்று பொருள். கேவலம் என்ற சொல்லுக்கு தனிமை என்று பொருள். அதாவது உயிர் எந்த விதமான கருவிகரணங்களும் இல்லாம அறியாமை என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்துக்குள் மூழ்கி கிடக்கிறதுக்கு கேவல நிலை என்று பெயர். அறியாமையாகி ஆணவத்துக்குள்ள அறியாமை மட்டும்தான் தெரியும், உயிரே வெளியில தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன நிலை என்று பெயர்? கேவல நிலை. இப்படி உயிர் அறியாமையாகிய கேவல நிலையில கடந்தது கடவுள். அந்த உயிர் தன்னை அடைந்து பேரின்பம் அடைய வேண்டும் என்று அந்த உடம்பை வைத்துக் கொண்டு உயிர் கொஞ்சம் அறிவு விளக்கம் பெற்றது. பிறகு உடம்பு கொடுத்தான், கொஞ்சம் விளக்கம் கிடைச்சது. அதுல முதல்ல இருந்த அந்த நிலை காரண உடம்புன்னு பேர் முதல்ல. அதன் பிறகு கஞ்சுக உடம்புன்னு ஒரு உடம்பு கொடுத்தார். அது 5 சட்டை: காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5 சேர்ந்தா புருடன். இது நாம் வித்தியா தத்துவங்கள் 7 என்று படித்தோமா? உண்மை விளக்கத்துல வித்தியா தத்துவங்கள் 7 அவையாவன காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. 7 வித்தியா தத்துவங்கள். அதுல புருடன் என்பது ஒரு தத்துவம் இல்ல. 5 சட்டைகள் கூடிய பொழுது ஆன்மாவுக்கு புருட தத்துவம்னு சொல்லுவார்கள். அது புருடன். அப்போ காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 சேர்ந்தா கஞ்சுக உடம்பு. பிறகு குண உடம்பு, காரண உடம்பு, கஞ்சுக உடம்பு, குண உடம்பு, பிறகு நுண்ணுடம்பு, பிறகு தூள உடம்பு. நமக்கெல்லாம் இருக்கிறது தூள உடம்பு. இந்த தூள உடம்புக்கு முன்னால சைவ சித்தாந்தம் காரண உடம்பு, கஞ்சுக உடம்பு, குண உடம்பு, நுண்ணுடம்பு, பிறகு தூள உடம்பு. இந்த நுண்ணுடம்பு இருக்கிறது பாருங்கள். அந்த நுண்ணுடம்பு புரியட்டகாயம்னு பேர். தூங்குற பொழுது உயிர் அந்த நுண்ணுடம்புல இருந்துதான் கனவுலகத்துக்கு போகும்.
நாம் உயிர் போன பிறகு நம்முடைய உடம்பு உயிரை விட்டு வெளியில வந்த உடனே நுண்ணுடம்பு வழியாகத்தான் சொர்க்க நரகம் அல்லது எங்க போகணுமோ போகும். அது நமக்கு எங்கன்னு தெரியாது. எனவே அந்த முறையில நமக்கு தூல உடம்பு, அந்த தூல உடம்பு கிடைக்கும். தூல உடம்புல அறிகருவிகள் நம்ம படிச்சோமா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதம். அந்த 5 பூதத்திரைகள் சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாட்டம். பிறகு அறிகருவிகள், அது என்ன, காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு. அவனுடைய தொழில்பாடு கேட்டல், உணர்தல், பார்த்தல், சுவைத்தல், நுகர்தல். தொழிற்கருவிகள் 5: கை, காலு, வாயி, எருவாய், கருவாய். இனி இந்த அறிகருவிகளாய் இருக்கக்கூடியவைகளுடைய தொழில்: கை கொடுத்தல், கால் நடத்தல், வாய் பேசுதல், எருவாய் இடுதல், கருவாய் ஏற்றல். அப்போ இந்த தொழிற்பாடுகள். இனி உடம்புக்குள்ள வாயு, அது 10 வாயு. அந்த 10 வாயு அபானன், உதானன், பிராணன் என்று 10 வாயு. அந்த 10 வாயுக்கள் இவைகளெல்லாம் நம்முடைய உடம்புல கடவுள் கூட்டி இருக்கிறார். இந்த உடம்புல 10 வாயு இருக்குது, அறிகருவி இருக்குது, தொழிற்கருவி இருக்கிறது, அதன் பிறகு அந்த கரணம் இருக்கிறது, வித்தியாதத்துவங்கள் இருக்கின்றன, சிவதத்துவங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் கடவுள் உயிராகிய நமக்கு கருணையோடு கொடுத்தான். கடவுள் என்ன செய்தார்? கருணையோடு நமக்கு கொடுத்தான். அப்படி கருவிகளை உயிர சகல நிலை என்று பெயர். அதுதான் சகல ஞானத்து மூழ்வித்து கொண்டு ஆள கருவி கொடுத்து. இவ்வளவும் அதுக்குள்ள இருக்கு. இனி இந்த கருவிகளை வைத்துக் கொண்டு அறிவற்ற பொருள் இது, அறிவுடைய பொருள் எது, நிலையற்ற பொருள் இது, நிலையான பொருள் இது, நிலையற்ற பொருளை விட்டு நிலையான பொருளை அடைந்தால் நமக்கு பேரின்பம் என்று இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நிலையான பொருளோடு சேருவதற்கு சுத்தம் என்று பெயர். என்பதற்கு சுத்தம் என்று பெயர். சுத்தம் என்று பெயர். அப்போ உயிர் காரணவத்த 3: கேவலம், சகலம், சுத்தம். கேவலம், சகலம், சுத்தம். காரணவத்தை கருவிகள் ஏதும் இல்லாமல் கூடியிருப்பது கேவல நிலை. கருவிகளோடு கூடியிருப்பது சகல நிலை. கருவிகளை எல்லாம் விட்டு இறைவனோடு கூடியிருப்பது சுத்த நிலை. இது காரண அவத்தை 3: கேவலம், சகலம், சுத்தம். காரிய அவத்தையில நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். இது கேவலத்துல 5, சகலத்துல 5, சுத்தத்துல 5. அப்ப மொத்தம் 5, 15. அதுல உடம்புல உயிர் வைத்து உடம்போடி பிறக்கிற பொழுது அந்த கருவிகளை கூட்டி வைப்பான். அந்த கருவியைத்தான் சகலத்து, சகல அவத்தையில ஞானத்தை மூழ்குவித்து அறிவு பெருகுவதற்காக கொண்டு ஆள கருவி கொடுத்து இந்த 35 கருவிகளையும் கொடுக்கிறான். அந்த 35 கருவிகளையும் கொடுத்து கூடவே நின்று அவன் பண்டாரியான படி போற்றி
உயிர்களுக்கு ஏவலாளனாக இருக்கிறான். இந்த சிந்தனையை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொண்டு இனி அடுத்த போற்றி 7வது போற்றிக்குள்ள நுழைவோம். படிச்சிருவோம். முதல்ல தண்டாத புன்புலால் போர்த்த புழு குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்றன கட்டு ஐந்தாக்கி முன்புள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் கிடப்ப மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப காலம் நியதி அது காட்டி மேலோங்கும் உந்திவியங்கட்டில் உயிர் சேர்த்து கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் எழிலுடைய முக்குணமும் எய்தி மருளோடு மண்ணும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணா அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில் கருவிகள் ஐந்தொழிக கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மருவி உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் போங்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி நீங்காத முன்னை மலத்து இருள் உள் மூடா வகையகத்துள் துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல் அந்நிலையே சூக்கும் சுடர் உருவில் பெய்து தொழிற்கு உரியர் ஆக்கி பணித்த அறம் போற்றி என்று ரொம்ப அருமையா காட்டுகிறார். ஏறத்தாழ 11 கன்னிகள் இந்த பகுதியில 7வது போற்றில் அமைய பெற்றிருக்கிறது. இப்ப நாம முதல் பகுதிக்கு வருவோம். தண்டாத புன்புலால் போர்த்த புழு குரம்பை. தண்டாத நல்ல சொல். அதாவது இறைவன் உயிர்களுக்கு வேலைக்காரனாக ஏவலாளனாக இருக்கிறான். அப்படி அவன் ஏவலாளனாக நின்று பணிபுரிவது எந்த முறையில், எப்படி அவன் ஏவல் செய்கிறான் என்றால், ஏவலாளனாக இருந்து உயிர்களுக்கு எந்த முறையிலே அவன் அருள் செய்கிறான் என்பதை இந்த பகுதியில காட்டுகிறான். தண்டாத புலால் போர்த்த புழு குரம்பை. ஆக நம்முடைய உடம்பு இருக்கிறதே, அந்த உடம்புல புன்புலால் போர்த்த புழு குரம்பை, தண்டாத புன்புலால் போர்த்த புழு குரம்பை நம்முடைய உடம்பை விட்டு நீங்காமல் புண்மையான புலால் நாற்றம் வீசுகின்ற தோல் போர்த்த புழுக்கூடான உடம்பு என்று சொல்லக்கூடிய பெரிய வீடு இந்த வீடு. உடம்ப ஒரு வீடா உருவகப்படுத்துகிறார் ஆசிரியர் உமாபதி சிவம். தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனை. இந்த உடம்பு பெரிய வீடு. இந்த வீட்டுக்குள்ள யார் குடியிருக்கிறா? உயிர் குடியிருக்கிறது. மாமனை. இதுக்கு என்னன்னு பெயர்? புழு குரம்பைன்னு பெயர். இந்த உடம்புல புழுக்கள் நிறைந்த முறையில உடம்பு இருக்கிறது. அது புழு குரம்பை. அந்த குரம்பையாக இருக்கிற உடம்பின் மேல தோலால் ஆன ஒரு தோல் போர்த்து மூடியிருக்கிறார்கள். நம்ம உடம்ப புன்புலால் யாக்கை, திருவாசகத்துல புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னிடும் கோயிலா புகுந்து என் என்பலாம் உருக்கி எளியாயாண்ட ஈசனே என்று மாணிக்க வாசகர் காட்டுவார். புலால் புதிந்தது.
நிறைய மாமிசம், எலும்பு, நரம்பு, சதை, தோல், மூளை, சுக்கிலம் இதையெல்லாம் வைத்து மேல ஒரு தோல் போத்தி இந்த உடம்பை இறைவன் உயிருக்காக அமைத்து கொடுத்திருக்கிறான். இந்த உடம்பு மாமனை என்று பெயர். அதனாலதான் திருமந்திரத்துல திருமூலர் உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், உடம்பே ஆலயம், உயிர் இருப்பதற்கான வீடு. எனவே இந்த வீட்டுல மாமனை என்று சொல்லுகிறார். மாமனைன்னு பெரிய வீடு. அந்த பெரிய வீட்டுல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் என்றால், ஒரு வீடு என்று சொன்னா அந்த வீட்டுல முன்பகுதி இருக்கும், பின்பகுதி இருக்கும், சமையல் கட்டு இருக்கும். இப்படி பல கட்டு, கட்டுனா பகுதின்னு அர்த்தம். முன்கட்டு, பின்கட்டு, சமையல் கட்டு என்று இடங்கள் இருக்கும். தமிழகத்துல காரைக்குடி பக்கத்துல போனீங்கன்னா சமையல் கட்டு எல்லா பக்கம் இந்த சொல் இருக்கிறது. முன்கட்டு முன்பகுதின்னு பேர், பின்கட்டு பின்னால் இருக்கிற பகுதின்னு பேர். அது போல இந்த உடம்புல 5 இடங்களாக ஆக்குகிறார். அந்த 5 இடங்கள் என்னென்ன? 1 புருவநடு, 2 கழுத்து, 3 மார்பு, 4 உந்தி, 5 மூலாதாரம். மூலாதாரம் என்பது எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருப்பது. இப்படி 5 இடங்கள் பிரித்தார்கள். அத சொல்லுகிறார். மாமனையில் அன்பு சேர்கின்ற கட்டு 5ஆக்கி. இப்ப கட்டுனா இடம், ஒரு வீடுனா சமையல் கட்டு, அது என்ன கிச்சன் சொல்லுவீங்களா? கிச்சன் ஏரியா, சமையல் பண்ணுகிற இடம். அது தமிழ்ல என்ன பெயர்? சமையல் கட்டு. வீட்டுக்கு பின்னால ஒரு சில பொருட்கள் போடுறதுக்கு வச்சிருப்பாங்க, அதுக்கு பின்கட்டு. முன்னால வச்சிருப்பாங்க முன்கட்டு. அது போல மாமனையாகிய இந்த உடம்ப 5 கட்டுகள் ஆக்கினார். அந்த 5 கட்டு எப்படி இருந்து பாருங்க. அன்பு சேர்கின்ற கட்டு 5ஆக்கி. அப்ப அன்பு சேர்கின்ற கட்டு அது கீழிருந்து வந்தீங்கன்னா மூலாதாரம், அதுக்கு மேல வந்தீங்கன்னா உந்தி, அதுக்கு மேல நெஞ்சு, அதுக்கு மேல கழுத்து, நெற்றி. இப்படி